மாநிலத்தில் உள்ள விவசாயிகள் மற்றும் பால் உற்பத்தியாளர்களின் வருவாயை உயர்த்தும் நோக்கத்துடன் விவசாயிகளால் வழங்கப்படும் பசும்பால் மற்றும் எருமைப்பால் லிட்டர் ஒன்றுக்கு 3 ரூபாய் ஊக்கத்தொகையாக இந்த அரசு அறிவித்துள்ளது. குறுகிய காலத்திலேயே பால் கொள்முதல் விலையை 6 ரூபாய் உயர்த்தியுள்ளது. வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறையாகும். அரசின் இந்த முயற்சிகள் நுகர்வோரின் நலன்களை எவ்விதத்திலும் பாதிக்காமல் மாநிலத்தில் உள்ள 3,87,000க்கு மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்களுக்கு பயனளித்துள்ளன. மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீட்டு பிரச்சனையில் தமிழ்நாட்டின் உரிமைகளை நிலைநாட்டிட இந்த அரசு உறுதியாக உள்ளது. இப்பிரச்சனைகளில் நமது அரசு நமது மாநில விவசாயிகளினுடைய நலன்களை பாதுகாத்திட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு மேற்கொள்ளும். மாண்புமிகு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் நதிநீர் பங்கீட்டிற்கான அறிவியல் ரீதியான கணக்கீட்டை உருவாக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்ததோடு காவிரியில் மேகதாது அணை கட்டுவதை தடுக்க தேவையான அனைத்து முயற்சிகளையும் முன்னெடுப்போம். மீனவர்களின் நலனில் இந்த அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது. மேலும் மாநிலத்தின் பாரம்பரிய மீன்பிடிப்பு பகுதிகளில் நமது மீனவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் முழு அர்ப்பணிப்பு உணர்வுடன் இந்த அரசு செயல்பட்டு வருகின்றது. 2023 ஆண்டில் இலங்கை கடற்படையினர் 243 மீனவர்களை அவர்களின் மீன்பிடி படகுகளுடன் கைது செய்தனர். இந்த அரசின் இடைவிடாத முயற்சியால் இதுவரை 242 மீனவர்களும் ஒரு மீன்பிடி படகும் விடுவிக்கப்பட்டு தாயகம் திரும்பினார். இருப்பினும் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 88 மீனவர்கள் அவர்களது மீன்பிடி படகுகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். தூதரக அளவிலான வழிமுறைகளை பின்பற்றி மீதமுள்ள மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண ஒன்றிய அரசை இந்த அரசு தொடர்ந்து வலியுறுத்தும். மாநிலத்தின் பல்லுயிர் வளத்தை பாதுகாப்பதில் இந்த அரசு உறுதியாக உள்ளது. இந்த நோக்கத்தோடு மாநில விலங்கின் வாழ்விடத்தை பாதுகாக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் நீலகிரி வரையாடு திட்டம் தொடங்கப்பட்டது. மேலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தாவரங்கள், விலங்கினங்கள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களை சட்டவிரோத கடத்தலை தடுக்கும் வகையில் தமிழ்நாடு வனம் மற்றும் வனவிலங்கு கட்டுப்பாட்டு மையம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இத்தகைய அமைப்பு ஒன்று ஏற்பட்டுள்ளது நமது மாநிலத்தின் வனவியல் பாதுகாப்பு வரலாற்றில் ஒரு புதிய மைல்கல் ஆகும். மீண்டும் மஞ்சப்பை தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனம் மற்றும் சுற்றுச்சூழல் வீராங்கனைகள் ஆகிய நமது அரசின் 3 முன்னோடி முயற்சிகளும் ஒன்றிய சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வன அமைச்சகத்தால் சிறப்பான நடைமுறைகளாக அங்கீகரிக்கப்பட்டு அண்மையில் துபாயில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் COP28 காட்சிப்படுத்தப்பட்டு உலக அளவிலான அங்கீகாரத்தை பெற்றுள்ளன.